பவானி, பவானி. ஐயோ, இது வேற வந்துருச்சா? இது வரக்கூடாதுன்னு தானே போனே அட்டன் பண்ணாம இருந்தேன் நானு. வாங்க அத்த. எங்கம்மா பேர பசங்களை எல்லாம் காணோம், பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அத்தை, நீங்க வேற சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்க. இன்னைக்குதான் பசங்களை எட்டுன்னு போய் அம்மா வீட்டுல விட்டேன். இல்லம்மா, நானும் போன் பண்ணி பார்த்தேன், நீங்க யாருமே எடுக்கல. ஊர்ல பக்கத்துல எல்லாம் பேர பசங்க எல்லாம் வந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்கம்மா. நான் மட்டும் அங்க ஒத்தால அனாத மாதிரி இருந்தம்மா. பேர பசங்க ஞாபகமா இருந்தது. சரி, அதாம்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ அப்படியே அத்தை, போன் வந்ததே நான் கவனிக்கல அத்தை. சரிம்மா, பேர பசங்க வர வரைக்கும் நான் இருந்து பாத்துட்டு போறேம்மா. ஐயோ, இது வேற இங்க தங்க போதா? டூருக்கு போறதுக்கு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் தானே பசங்களே நான் அம்மா வீட்டுல விட்டோம். இது தங்கச்சுன்னா போற பிளானே கெட்டுடுமே. சரிங்க அத்தை. போன் பண்ணி சொல்லுங்க. ஹலோ. ஹலோ, சொல்லுமா. அம்மா, பசங்களை நான் சொல்ற வரைக்கும் இங்க வீட்டுக்கு அனுப்பாத, சரியா? ஏம்மா, என்னாச்சு? அந்த மாமியார் கழுவி வேற வந்துக்குது. வந்தா என்ன? நான் ஊருக்கு போக முடியாம ஆயிடும் அப்புறம். சரிம்மா. அதுக்குதான் சொல்றேன். சரி, நான் வச்சிடறேன். ஐயோ, கிளவி தூங்கி இருக்குன்னு தானே நினைச்சேன் நானு. பேசுனதெல்லாம் கேட்டிருக்குமோ? கேட்டா கேட்கட்டும், அப்படியா போதான்னு பாக்கலாம். என்னத்த கிளம்பிட்டீங்க? இல்லம்மா, நான் கிளம்புறேம்மா ஊருக்கு. நான் யாருக்கும் பாரமா இருக்க விரும்பலம்மா. பாசத்துக்காக தான் வந்தேன், என் பேர பிள்ளைங்கள பாக்கணும் தான். இப்ப எல்லாம் பணம் தான்மா. நான் வரேம்மா. இருங்க, நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்க பிள்ளைக்கு தெரிஞ்சதுன்னா அவர் தேவையில்லாம என்கிட்ட சண்டை போடுவாரு. இருந்து உங்க பேர பசங்களை பாத்துட்டே போங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். என்னால உங்களுக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாமா. நான் வந்தத நீ உன் புருஷன் கிட்ட சொல்லிக்காத. நானும் வந்த மாதிரி காமிச்சிக்க மாட்டேமா. என்னை மன்னிச்சிருமா, வந்தது என் தப்புதான். இன்னைக்கும் சில பெத்தவங்களோட நிலைமை இப்படிதான் இருக்குல்ல. லீவ் விட்டா ஊருக்கு பேர பசங்க எல்லாம் வந்து பாப்பாங்கன்ட்டு ரொம்ப ஆசையா எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம அவங்கள போயிட்டு பாக்குறதும் இல்ல, அவங்களுக்கு போன் பண்ணி பேசுறதும் இல்ல. விவரம் தெரிஞ்சவங்க அவங்களே வந்து பாப்பாங்க. தெரியாதவங்க, நடக்க முடியாம கஷ்டப்படுறவங்க என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.